ஹாய் நண்பர்களே, நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே விடிய காலையில எந்திரிச்சு கையிலுக்கு கிளம்பிட்டோம். போகிறோன்னா அங்கே தோமையார் கோயில் உண்டு, ஃபேமஸான கோயில். அந்த கோயிலை பார்க்க தான் நாங்கள் கிளம்பிட்டோம். போகும்போது நல்லா கதை பேசிக்கிட்டு ஜாலியாக பேக்கிட்டு இருந்தோம். இல்லை போகும்போது சரியான குளிருங்க. எப்படி அந்த குளிர்னால் சும்மா காலையில் எழுந்திரிச்சி போகிறதுல பைக்கில் போகிறதுனால இல்லைங்க, அந்த அழகான இயற்கையை ரசிச்சுட்டு நாங்கள் ஜாலியாக பேக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே. நீங்கள் வேணால் அந்த வீடியோவிலே பாருங்கள். இயற்கை ஃபுல்லாக ஒரு சைடு ஃபுல்லாமே வாழைத்தோட்டம், ஒரு சைடு பார்த்திங்கன்னா புல்வெளி மற்றும் தென்னை மரம் ஃபுல்லாமே அதாவது தாங்க இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு போக சொல்லி கிராமத்தில் வாழ்ந்தால் கிராமத்தில் தான் வாழணும், அந்த மைண்ட் செட்டில் தான் நாங்கள் போய்கிட்டு இருந்தோம். அப்படியே பேசிட்டு வர சொல்ல இயற்கை தாண்டின உடனே அடுத்த ஊருக்குள்ளே வர சொல்ல தான் ஒரு பெரிய பாலம். அந்த பாலத்துக்குள்ள தண்ணி ரொம்ப அருமையாக ஓடிட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் சீக்கிரமே போகணுங்கிறதுக்காண்டி வேகமாக போய்கிட்டு இருந்தோம் பைக்கில். நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் காலையில் போகும்போது சரியான பசிங்க. உடனே ஆத்தூர் ஹோட்டலில் வண்டி நிப்பாட்டிட்டு காலையில் டிஃபனை மட்டும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் வண்டியை எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அடுத்து கொஞ்சம் காடு போக இருந்தாங்க, சூரியன் மூஞ்சில் அடிச்சிச்சு. அப்புறம் விடாமல் கொஞ்சம் வேகமாக போனோங்க. அது கொஞ்ச நேரத்துலேயே நாங்கள் ஊர் என்ட்ரன்ஸ் புன்னக்காயில் நுழைவாயிலுக்கு வந்துவிட்டோம். வந்து தாண்டினதுக்கப்புறம் ஊருக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் புது கோயில் கட்டிகிட்டு இருந்தாங்க. இங்கே உடனே இந்த கடல் ஓரத்தில் இருக்கிற பீச்சை பார்க்கலான்னு சொல்லிட்டு போனோம். அங்கே அடைச்சிருந்தாங்க. உடனே மறுபடியும் பைக்கை விட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு போட்டில் ஏறணும்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருந்தோம். போகும்போது ஃபுல்லாமே பார்த்தோம். அது ஃபுல்லாமே வலை மீன் பிடிக்கிறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட நாங்கள் லைட்டாக பேச்சை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே மொத்தமாக சேர்ந்துட்டு சரி வாங்க நம்ம சமைக்கிறதுக்காண்டி மீன் எல்லாமே வாங்கணுங்கிறதுக்காண்டி சந்தைக்குள்ளே போய்கிட்டோம். அந்த மீன் ஒரு இடத்துல போய் பார்த்தோம். நிறைய பெரிய பெரிய மீனாக இருந்துச்சு, வகை வகையாக மீன் இருந்துச்சு. என்ன மீன் வாங்கணும்னு எங்களுக்கு தெரியல, ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு. சரி செவத்தை நம்ம பையங்க இது மாதிரி திம்பாங்க, கொஞ்சம் துண்டு மீனாக இருந்தால் திங்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் எல்லாருமே கேட்ட உடனே நாங்கள் பார்த்தோம். உடனே பார்த்துட்டு ஒரு பெரிய மீன் வாங்கினோம். உடனே சமைக்கிறதுக்கு 2000 ரூபாய்க்கு மீனை வாங்கிட்டு உடனடியாக போட்டில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போட்டில் ஏற ஆரம்பிச்சிட்டோம். போட்டுக்காரங்க உடனே எடுத்துகிட்டு போகும்போது கடலுக்குள்ளே போனால் உளுந்துருவோமோ அந்த ஒரு பயத்திலே போய்கிட்டு இருந்தோம். இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னா, 6 ஆற்றை தாண்டி தான் அந்த கோவிலே இருக்குது. 6 தாண்டி ஒரு கடலுக்கும் நடுவில் அந்த கோவில் இருக்கிறதுனால போய் தங்கி இருக்கிறதுக்கு ரொம்ப அருமையாகவும் இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும். உடனடியாக அப்படியே சொல்லி பேசிட்டே போக சொல்லியே தூரத்துலேருந்தே அந்த கோயிலை நாங்கள் பார்த்தோம். பார்க்க சொல்லியே கொஞ்சம் வைபாயிட்டு கோயில் பக்கத்தில் வந்துட்டு அப்படிங்கிற மைண்ட் செட்டு. உடனே ஜாலியாக போய்கிட்டு இருக்கோம். போத சின்ன பையங்களை மிரட்டணும், அவன் எங்களை அடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி சொல்லிட்டு ஜாலியாக பேசிகிட்டு இருக்க சொல்லியே பேசிகிட்டு இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கரெக்டாக ட்ராவல், அந்த ஆற்று ட்ராவல் இது தாண்டினோடனே கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. கோயில் பக்கத்தில் வந்த உடனே சின்ன பிள்ளைங்களாம் குடிச்சிட்டு இருக்க சொல்லி பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இப்படி ஆற்று பாதையில் கடந்து வந்ததுக்காண்டி முதல்ல கோயிலுக்கு போய் நன்றி சொல்லிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படி வீட்டில் போய் எல்லாத்தையும் பேக்கை வச்சுட்டு நாங்கள் மெதுவாக போய்கிட்டோம். எல்லோரும் அவங்க வேண்டுதலை போய் பண்ணிக்கிட்டு உடனே போகிறோம். வெளியே வரையும் சின்ன பிள்ளைங்க ரொம்ப குளிச்சுட்டு இருந்தாங்க ஆற்றுல. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சரி நம்ம பையங்க எல்லாருமே சேர்ந்து நம்ம கடலுக்கு போயிடுவோம், கடலை குளிக்க போவோம்னு சொல்லிட்டு ஜாலியாக போகிறோம். போயுமே சரியான வைப். அந்த கடலை பார்த்த உடனே அதுக்கும் ஒரு 6 தாண்டி தான் நாங்கள் போனோம். தாண்டி போதும் எல்லோரும் ஜாலியாக ஓடணும். அவ்வளோ நேரம் ஒரே சந்தோஷம் கடலை குளிக்க சொல்ல. உடனே ஃபோட்டோ எடுக்கணும், ரீல்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவ்வளோ சும்மா அந்த அலையோட அலை வர சொல்ல குதிக்கிறது அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தோம் காமெடியாக. அது ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு போயிட்டு இருக்க சொல்ல வீடியோ எடுத்தோம். வீடியோ எடுத்துகிட்டு இருக்க சொல்ல தான் அலைவரச்சல விழுந்தா அது ஜாலியாக இருக்குமேங்கிறதுக்காண்டி விழுந்தோம். அது எங்களுக்கு அடிப்பட்டது மட்டும் தான் மிச்சம். அதில் வேறு என்ன செய்ய அடி வேறு முதுகில் பட்டுச்சா உடனே முதுகில் கையை வச்சு நாங்களும் இருக்கோம், அலையை பார்த்துட்டே இருக்கோம். சரி என்ன செய்ய இதுக்கற முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லா பையங்களும் உள்ளே தள்ளி போய் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த பெரிய அலையோட சேர்ந்து கடலாக உடனே ஜாலியாக சந்தோஷமாக இருந்துட்டு போயிட்டு வரோம். கடலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆற்றுக்குள்ளே வச்சு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு மறுபடியும் கடலுக்கு வீட்டுக்கு வரணுமே இருக்கிறதுக்காண்டி அப்படி வர சொல்ல தான் பெரிய சம்பவம் ஃபன்னு நிறைய நடந்துச்சு. அது என்னென்னா, ஒருத்தன் அவ்வளோ எங்கள் ஊர் பசங்க எல்லாருமே கோபுரம் கட்டியிருப்பாங்க. என் ஃப்ரெண்டு வந்து அதை மிதித்து உடச்சி கலச்சிக்கிட்டே இருப்பான். அவ்வளோ கோவப்பட்டு மூஞ்சி தெரிய ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் அடிக்குங்கிற பேரில் என் ஃபோனில் கொண்டு போய் அடிச்சிட்டான். அந்த தான் வந்துட்டீங்க எல்லாருமே மொத்தமாக இருக்கிறதுக்காண்டி ரீல்ஸ் எடுக்கிறதுக்காண்டி டான்ஸ் ஆடி எல்லாரும் மொத்தமாக ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம். யார் ஒருத்தர் ஒரு சைடு போட எங்களுக்கு சரியான சிரிப்பு. உடனே என் ஃப்ரெண்டு வேறு ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருந்தான்னு ஒருத்தன் 150 கிலோ இருக்கான். அவனை தூக்கி தண்ணிக்குள்ளே போடணுன்ட்டு எல்லாருமே சொல்லிட்டாங்க. உடனே தூக்கி போட முடியல. உடனே கரையில் தூக்கி அப்பால இப்போ சாத்தான்னு சொல்லிட்டு போட்டு சிரிப்பு தாங்க முடியல. அதுக்கப்புறம் தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் வசமாக மாட்டிக்கிட்டான். உடனே போங்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போட்டும் பாருங்கள் ஒரு போடு பண்ணுற சர்ப்ரைஸ் பண்ணுறங்கிற பேரில் என் ஆள் பேர் என் பேர் தெரிஞ்சு போட்டு கிடந்து காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல பார்த்த பிள்ளைய உடனே அடுத்தபடியாக சரி ஏன்னா வீட்டுக்கு போக சொன்னால் தம்பி சொன்னோன்னா அவனை சரி தம்பி போக சொல்லிட்டு இருக்கனால அவன் காமெடியாக சுற்றுங்கிற பேரில் உள்ள அது பள்ளத்துக்குள்ளே போய் கிடக்கான். அடுத்து வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலம் மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டோங்க. மீன் பிடிச்சிட்டு இருக்க சொல்லியே எங்கள் ஊரில் ஒரு பெரிய அண்ணன் வந்து ஒரு பெரிய மீன் பிடிச்சிட்டாரு தூண்டில் போட்டு. உடனே என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். அடுத்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கோயில் 7 மணிக்கு நடந்துச்சு. கரண்ட் கிடையாது 7:30 தான் வருமா. உடனே வந்த உடனே ஜவ ஆரம்பித்தாங்க. இதை வந்து கேம்ப் ஃபயருங்கிறதுக்காண்டி நாங்களாக ரெடி பண்ணது பையங்க எல்லாருமே. அது ஒரு காமெடி. உடம்புறத்தனா வெட்டி மொத்தம் போட்டு கேம்ப் ஃபயர் பண்ணணுங்கிறதுக்காண்டி ஒரு ஜாலியாக பண்ணோம்.
அது பார்த்தா கடைசியில் ஒரு பெரிய காமெடி நடந்துட்டு நீங்களும் தெரியுறத பாருங்களா. உடனே எரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க, பையங்களாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க மொத்தமாக போட்டு. உடனே நாங்கள் வந்து புஷ்வானத்தை கையில் வச்சு போட்டுட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். உடனே சரி ரைட்டு இதுக்கப்புறம் அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்காண்டி உனக்கு புஷ்வானம் போட்டோம். அப்போ இருக்க ஒரு ஆடுவாங்க நிப்பாட்டுவாங்கன்னு பார்த்தோம், முடியவே இல்லை. கடைசியில் கேம்ப் ஃபயருங்கிறதால விறகு கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. விறகு கொண்டு வந்து போட்டுட்டு கேம்ப் ஃபயர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இவங்களும் ஆடிட்டே இருந்தாங்க பாட்டை போட்டு. அதனால் ஒரு வைப் மாதிரி ஜாலியாக போய்கிட்டே இருந்துச்சு. எல்லோரும் தூங்கி இருந்துச்சு, ஒரு மாதிரி இருக்கும். அடுத்த நாள் காலையில் எல்லோரும் மூஞ்சி, சின்ன பையங்க மூஞ்சி எல்லாமே வாடிட்டு, ஐயோ அடுத்த நாள் ஊருக்கு போகணுமேங்கிறதுக்காண்டி உடனே எல்லோரும் மூஞ்சி எடுத்தோம். அப்படியே ஒரு மாதிரி இருக்காங்க, அழுகுற மாதிரி. உடனே சரி ரைட்டு அவ்வளோதான் தொம்மையாக்குள் முடிஞ்சிடும் சொல்லிட்டு ஜாலியாக பேசிக்கிட்டே இருந்தோம். சின்ன பையன் வந்துட்டு இன்னும் 325 நாள் தானே இருக்குது, 6 வருஷம் நாங்களும் வந்துடுவோம் அப்படின்னா. உடனே நம்மளும் கிளம்புங்கிறதுக்காண்டி போனோம். கயிறு கட்டணும், கோயில் கயிறு. அந்த கோயிலையே ஸ்பெஷலானது. உடனே கட்டிட்டு பார்த்தோம். எங்கள் ஊர் ஆட்கள் எல்லாருமே பொருள்கள் எடுத்து வச்சுட்டு போட்டுக்கு ரெடியாக இருந்தாங்க. போட்டு வந்த உடனே அவ்வளோ பேரும் அவங்க பொருள் எல்லாத்தையுமே ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஏற்றினதுக்கப்புறம் உடனே சரி ரைட்டு இனிமேல் அவ்வளோதான், இனிமேல் அடுத்த வருஷம் தான் வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் எங்களுக்கும் கொஞ்சம் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. கஷ்டத்தெல்லாம் தாண்டி சரி ரைட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பி போட்டில் வர ஆரம்பிச்சிட்டோம் நாங்களும். ஏன்னா செய்ய வேறு வழி இல்லை அப்படிங்கிறக்காண்டி எல்லாருக்குமே மனசு கொஞ்சம் கஷ்டமாக போச்சு. தொம்மையார்ட்ட வேண்டிட்டு உடனே போட்டில் கிளம்பிட்டோம். போட்டில் கிளம்பி ஒரு 10 நிமிஷம் 1/4 மணி நேரம் கழித்து மறுபடியும் ஊருக்கு கிளம்புறதுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு போட்டில் வந்துக்கிட்டு இருந்தோம். வந்த உடனே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து அந்த இடத்துல நிப்பாட்ட ஆரம்பிச்சாச்சு. போட்டு நிற்கிற இடத்துல வந்து நிப்பாட்டிட்டாங்க. உடனே அங்கேருந்து ஏற்ற வேண்டிய பொருள் எல்லாமே ஏற்றிட்டு அதுக்கப்புறம் ஜாலியாக சரி வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு வீட்டில் அவங்க உள்ளவங்க எல்லாத்தையும் காரில் அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்களும் உடனே எங்களுக்கு தேவையான பொருள் ஏதாவது வாங்கிட்டு எல்லாத்தையும் நாங்களும் கிளம்பிட்டோம். போகும்போது வண்டியை நாங்கள் கொஞ்சம் தள்ளி விட்டுருந்ததுனால நானே ஃப்ரெண்டும் கொஞ்சம் காலம் நடந்து அந்த கோயிலை பார்த்துட்டு வண்டி எடுக்க போய்கிட்டு இருந்தோம். உடனே நானும் என் ஃப்ரெண்டும் கிளம்பி போகிறோம். போகிற வழியிலேயே ரொம்ப அழகாக விடிய காலையில் கூட அப்படி இல்லை, பகலில் பார்க்க அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அந்த இடத்த பார்க்க சொல்ல. நாங்கள் வேறு ரூட்டில் வந்தோமா, அதனால் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு 2 பேரும் பர்சனல் விஷயத்தையும் பேசிட்டு ஜாலியாக வந்தோம். போகும்போது பார்க்கும் எங்கள் ஊருக்காரங்க ஆட்டோவில் போய்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஓவர்டேக் பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணணுன்னு என் ஃப்ரெண்டை சொல்லிட்டேன், மக்கா ஓவர்டேக் பண்ணு அப்படின்னு சொன்னேன். அவனும் வேகமாக பண்ணிவிட்டு போய்கிட்டு இருந்தோம். போகிற இடமும் ஃபுல்லாமே அப்படி இருந்துச்சுங்க, ஒரு இயற்கையான இடம். கண்டிப்பாக தூத்துக்குடி மக்கள் யாராவது இருந்தாலும் இந்த இடத்த போய் விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விடிய காலையில் ஒரு 6:30க்கு பார்க்குற இடத்த விட ஒரு 8:30க்கு பார்த்தோங்க, வேறு மாதிரி இருந்துச்சுங்க. நிழலில் பைக் ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் காடு வெயில், கொஞ்சம் காடு நிழல். நான் பார்த்தா ரோட்டோரம் ஃபுல்லாமே மரம். நல்லா ஜாலியாக பார்க்க எவ்வளோ அழகாக இருந்துச்சு. நீங்களே இந்த இயற்கையை பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க இந்த ஏரியா எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்பீங்க. உடனே நானும் என் ஃப்ரெண்டும் மக்கா நம்மளும் இப்படி தோட்டம் வச்சிருமா அப்படின்னு சொல்லி கதை பேசிகிட்டு இருந்தோம். உடனே என் ஃப்ரெண்டு சொன்னான், மக்கா நமக்கு சோத்துக்கே வழி இல்லை, இதில் நமக்கு இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். எங்கள் ஊருக்கு பேக் சைடே இவ்வளோ அழகாக இடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டு. சரி மக்கா இனிமேல் நம்ம இங்கே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்ல தான் போச்சில் ஒரு குளம் இருந்துச்சுங்க, பெரிய குளம். அந்த குளத்துக்குள்ளே பார்த்தா தாமரை, அல்லிப்பூ எல்லாமே பூத்து இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு ஜாலியாக சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்.